நகராட்சியில் 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் திறந்து வைத்தார் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 21 வார்டு பகுதியில் உள்ள ஐயனார் அவென்யூ பகுதியில் புதிய குடியிருப்புகள் அதிக அளவில் உருவாவதை தொடர்ந்து அப்பகுதியில் பூங்கா அமைக்க வேண்டும் என நகராட்சி தலைவர் உதயமலர் பாண்டியனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதை நிறைவேற்றும் விதமாக 43 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி நடைபாதை, குழந்தைகள் விளையாட்டுகளுக்கான உபகரணங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூங்காவை திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற துணைத் தலைவர் சீசு ரவிச்சந்திரன், வார்டு முன்னாள் சேர்மன் பொன் பாண்டியன் உள்ளிட்ட திமுக நகர்மன்ற உறுப்பினர்களும் திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு நிறைவடையும் நிலையில் உள்ளது. ஆனால் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை இதுவரை நிரப்பவில்லை. உடனடியாக அந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி இந்த பெரா கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது கோரிக்கையாக எண்ணற்ற நலத்திட்டங்கள் அறிவித்து கால அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக இந்த நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உயர் அதிகாரிகளும் அமைச்சர் அவர்களும் முதல்வர்களும் ஆணையிடுகிறார்கள். எங்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு கால அவகாசம் நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு, அது மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் 25 விழுக்காடு கருணை அடிப்படையிலே வருவாய்த்துறையில் பணியாற்றி இறந்த குடும்பங்களுக்கு 25 விழுக்காடு தமிழக அரசு கருணை அடிப்படையில் வேலை வழங்கி கொண்டு வந்திருந்தது. கடந்த ஆண்டு 8/3/23 33 அரசாணையை ஒன்று போட்டு அந்த 20 விழுக்காடை குறைத்து 5 விழுக்காடு என்று நிர்ணயம் செய்துள்ளார்கள். அதில் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய கிராம உதவியாளருக்கு அந்த 5 விழுக்காடும் இல்லை என்றுதான் நாங்கள் இதை 20 மாச காலமாக போராடி 15/4/25 அரசாணை 184 பெற்றிருக்கிறோம். அதனால் பழைய முறையை இந்த அரசு 25 விழுக்காடு அனைவருக்கும் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. 6வது கோரிக்கைக்காக இந்த வருவாய்த்துறையிலேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்கல ஆள் எடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசிக்கல தமிழக அரசு எடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால், கூட்டமைப்பின் சார்பாக எடுக்கக்கூடிய அனைவரையும் வரன்முறைக்குள் அரசு ஊழியராக எடுக்க வேண்டும் என்றது கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ நில வளத்துறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. தனியார் ஆட்களை கான்ட்ராக்ட் பேசிக்கல அதை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காவலர் தினம் காவலர்கள்லாம் கொடுத்துட்டாங்க. காவலர் தினம் அதாவது எங்களுக்கு பசலை ஆண்டு ஜூலை 1 பசலை ஆண்டு, வருவாய்த்துறை பசலை ஆண்டு, அது தினமாக தமிழக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நிலுவையில் உள்ள கோப்புகளை உடனடியாக மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அழைத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டும். அப்படி பேசும் மறுக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட கூட்டத்தை கூட்டி நாங்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் தோழர்களே.